இன்னைக்கு நம்ம தமிழகத்துல டிட்வா புயல் வருது, கனமழை வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி அந்த புயல்ல நான் என்ன பண்ணேன் அப்படிங்கறத என்னோட டே விலாகா பார்க்க போறீங்க. அன்னைக்கு சாயங்காலம் 6 மணி இருக்கும். புயல் கூடவே ஐஏ எக்ஸாமும் வருதே, நாளைக்கு காலேஜ் இருக்குமா இருக்காதாங்கிற தீவிர யோசனையில உட்கார்ந்திருந்தேன். இப்படியே உட்கார்ந்திருந்தா சரிப்பட்டு வராது, நம்ம எதுக்கும் கொஞ்சமாவது படிச்சு வச்சிருவோம்னு சொல்லிட்டு நைட்டு உட்கார்ந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு மட்டும் தான் இப்படி நடக்குதான்னு தெரியல. புக்கை திறந்த உடனே வணக்கம்டா மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு தூக்கம் வந்துருச்சு. எப்படியும் நாளைக்கு லீவ் விட்டுருவாங்கிற தைரியத்துல ஒண்ணுமே படிக்காம புக்கை மூடி வச்சுட்டு தூங்கிட்டேன். அண்ட் இந்த இடத்துல நீங்க என்னோட தைரியத்தை பாராட்டணும். நான் நினைச்ச மாதிரியே காலையில 6 மணிக்கு ஒரு மெசேஜ் காலேஜ் லீவுன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பெட்ஷீட்டை திருப்பி போத்திக்கிட்டு தூங்கிட்டேன். நான் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் என்னால மேக்ஸிமம் 11 மணிக்கு மேல தூங்க முடியல. அதுக்கப்புறம் எழுந்திருச்சு பல்லெல்லாம் விளக்கிட்டு குளிக்கலாம்னு சொல்லிட்டு தண்ணியில கையை விட்டா தண்ணி அவ்வளவு ஜில்லுன்னு இருந்துச்சு. சோ அதனால இன்னைக்கு குளிக்க வேணாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 12 மணி போல சாப்பிட்டு முடிச்சுட்டு வெயில் இல்லைனாலும் ஒரு 2 துணி மட்டும் வெளியில காய போட்டு வந்திருந்தேன். மை மம்மிக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இருக்கிற மொத்த பாத்திரத்தையும் கழுவி வச்சிருந்தேன். மழைக்கு அதுவுமா மீன் குழம்பு இன்னைக்கு செஞ்சிருந்தாங்க. பாரபட்சமே இல்லாம சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சாப்பிட்டதுக்கு அப்புறம் படிக்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து படிச்சேன். அதுக்கப்புறம் வெளியில உட்காந்து கொஞ்ச நேரம் மழையை ரசிச்சிட்டு இருந்தேன். இந்த அளவுக்கு கொட்டுற ஒரு மழையில ஒரு அழகான சம்பவத்தை பார்த்தேன். ஒரு நாய் தன்னோட குட்டிகளுக்கு ஃபீட் பண்ணிட்டு எவ்வளவு அழகா சேஃப்டியா தூங்கிட்டு இருக்கு பாருங்க. அண்ட் அவ்வளவுதான் கைஸ், எனக்கு இந்த நாள் இப்படிதான் போச்சு. உங்களுக்கு இந்த நாள் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போயிடுங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, இந்த புயல் எல்லாரும் சேஃப்டியாவே இருங்க. இதே போல மீண்டும் சந்திக்கலாம். பாய்.